மதுபான கடைகளை மூடிய முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக விருதுநகரில் மகளிர் சுய உதவிக் குழுவை சார்ந்த பெண்கள் முதல்வரின் பொது நிவாரண நிதிக்கு 28,000 ரூபாய் நிதி உதவி வழங்கினர். இது தொடர்பாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று இருக்கிற தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ஓரிரு நாட்களில் இந்த மதுக்கடைகளெல்லாம் ஒழிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகளிர் எல்லாருமே சந்தோஷப்பட்டு ஒரு வாழ்த்தை சொல்லணுங்கிறதுக்கு பொதுவாக நான் சொல்கிறேன். இன்னொன்று, மதுக்கடைகளெல்லாம் ஒழிச்சதுனால எங்களுடைய ஆனந்தத்தை தெரிவிக்கும் வகையில் எங்கள் மகளிர் குழுவில் எல்லாருமே சேர்ந்து ஒரு கணிசமான தொகையை அவருடைய நிதிக்கு, முதலமைச்சர் நிதிக்கு நாங்கள் எல்லாரும் அனுப்பி வச்சுருக்கோம். ஏன்னா மதுக்கடையில் ஒழிச்சதுனால அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வரலாம். அதிலிருந்து அவங்களுக்கும் கொஞ்சம் நிதி பற்றாக்குறை ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நாங்கள் அனுப்பியிருக்கோம். இது நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி எல்லா மகளிர் குழுலையும் சரி, எல்லா மக்களும் சரி சேர்ந்து அவருக்கு நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணோன்னா அவர் நம்மளுக்கு நிரந்தர முதல்வராக இருப்பாருன்னு நான் எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறேன். 717 மதுக்கடையில் தளபதி மூடியிருக்காரு. பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதையும் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறதையும் மூடினதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காண்டி நிதி பற்றாக்குறை வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி பொதுமக்கள் நாங்கள் எங்களால் முடிஞ்சது எங்கள் குழு சார்பாக நாங்கள் கொடுத்துருக்கோம்.